வணக்கம். நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. பாருங்கள், விநாயகர் சதுர்த்திக்கு நிறைய டவுட் கேட்டிருந்தீங்க. களிமண் பிள்ளையார் கிடைக்கல அப்படின்னா என்ன பண்ணுறது? களிமண் பிள்ளையார் கிடைக்கலன்னா பரவாயில்ல, அந்த கலராக பிள்ளையார் விற்கிறாங்க, அந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். இல்லைனா பித்தளையில் கூட நீங்கள் பிள்ளையார் வாங்கி வச்சுக்கலாம். சரி, அதுவும் முடியல அப்படின்னா ஒரு படத்தில் ஃபோட்டோவாக வாங்கி கூட நீங்கள் வச்சுக்கலாம். அதை வச்சு சாமி கும்பிட்டுட்டு நீங்கள் எடுத்து மேலே ஏதாவது வேண்டுதல் வச்சு எடுத்து மேலே வைக்கிறதுனா வைக்கலாம். சரி, அதுவும் இல்லை, எங்களுக்கு அந்த களிமண் பிள்ளையார் நாங்கள் வாங்கிட்டோம், அதை எங்களுக்கு கரைக்கிறதுக்கு இடம் இல்லை, கடல் இல்லை, கிணறு இல்லை, ஆறு இல்லை, ஏரி இல்லை அப்படின்னா ஒரு பக்கெட் நிறைய தண்ணி வச்சுக்கோங்க. அந்த விநாயகரை அதுக்குள்ளே வச்சுருங்க. வச்ச உடனே நல்லா கரைஞ்சிரும். கரைஞ்சதுக்கப்புறம் செடி இருந்தால் செடியில் ஊற்றுங்க. அப்படி இல்லைன்னா கால் படாத ஒரு இடத்துல ஊற்றிடுங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதுவும் எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. கரைக்க முடியல அப்படின்னா பக்கெட்டில் வச்சு நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக வச்சிங்கன்னா கரைஞ்சிரும். கரைஞ்சதுக்கப்புறம் எடுத்து ஒரு செடி வச்சுருப்போம், நம்ம அந்த செடியில் எடுத்து ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறீங்களோ அந்த கோரிக்கையை வச்சு, இப்போ நம்ம இதில் போட்டிருக்க இந்த பூ இது எல்லாமே நம்ம எடுத்துகிட்டு வெறும் விநாயகரை மட்டும் ஒரு கவர் போட்டு குபேர மூலையில் நம்ம எடுத்து வச்சிடணும். மேலே லேப்ட் இருந்தால் லேப்பில் வைங்க, அப்படி இல்லைன்னா ஏதாவது மரப்பெட்டி இருந்தால் மரப்பெட்டியில் போட்டு வைங்க. இந்த வருஷம் உங்களுக்கு நடந்துருச்சு அப்படின்னா அடுத்த வருஷம் நம்ம அந்த பிள்ளையாரை எடுத்து மறுபடியும் நம்ம புது பிள்ளையார் வாங்கி சாமி கும்பிட்டுட்டு இந்த 2 பிள்ளையாரை எடுத்துன்னு போய் நம்ம கரைச்சிடணும். முதல்ல சொன்ன மாதிரி தான், நம்ம கரைக்க இடம் இல்லைன்னா 2 பிள்ளையாருமே பக்கெட்டில் 2 பக்கெட்டில் தண்ணி வச்சுக்கோங்க. அதில் உள்ளே வச்சுட்டிங்கன்னா கரைஞ்சிரும். கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஒரு கால்படாத இடத்துல ஊற்றிடலாம். இப்போ பாருங்கள், ஒரு சிலர் இந்த வருஷம் நம்ம எடுத்து வச்சிட்டோம், ஒன்றுமே நடக்கலை அப்படின்லாம் மனசு தளர்ந்துடாதீங்க. மறுபடியும் அடுத்த வருஷம் நம்ம பிள்ளையார்கிட்ட நம்ம வைக்கிற கோரிக்கை 3 வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக நமக்கு நடக்கும். அதனால் மறு வருஷமும் நம்ம எடுத்து வைக்கலாம், அதுக்கு அடுத்த வருஷமும் எடுத்து வைக்கலாம். இல்லை ஒரு வருஷத்துக்குள்ளே நடந்துருச்சு அப்படின்னா நம்ம அந்த பிள்ளையாரை நான் சொன்ன மாதிரி 2 இந்த தடவையும் நம்ம கும்பிட்டுட்டு அடுத்த தடவை இந்த தடவையும் கும்பிட்டுட்டு முதல் எடுத்து வச்ச பிள்ளையாரையும் இந்த பிள்ளையாரையும் சேர்த்து நம்ம கரைச்சிடலாம். ரெண்டாவது, நிறைய பேர் எனக்கு கமெண்ட்டில் போட்டிருக்காங்க, ரெண்டாவது ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க, அம்மா நீங்கள் சொன்னீங்க, நான் எடுத்து வச்சேன், எனக்கு நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி. நம்பிக்கையோடு செய்யுங்க, கண்டிப்பாக நடக்கும். இந்த தடவை நானும் ஒரு கோரிக்கையை வச்சு எங்கள் பிள்ளையாரை நான் எடுத்து வைக்க போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், எங்கள் வீட்டு பிள்ளையார் இன்றைக்கி விநாயகர் ரொம்ப நல்லா வந்திருக்காரு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் இவரை வரவேற்று சாமி கும்பிடுங்க.